வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா என்ற சொல்லை கேட்டுடனே நம் மனதில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஆம், இன்றைக்கி நம்ம முருகரை பற்றின பல விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாமிருக்க பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. எளியோரை காக்கும் இறைவனாக முருகன் அறியப்படுகிறான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோயில்களை கொண்டுள்ளார். அத்தகைய முருகப்பெருமான் பிறப்பை பற்றி புராண கதைகள் பலவிதம் சொல்கின்றனர். முருகப்பெருமான் தமிழர்களின் ஒப்பற்ற தெய்வமாவார். இவர் முருகு என்றால் தமிழில் அழகு என்று பொருள். அதன் அடிப்படையில் முருகனானவன் அழகன் ஆகின்றான். தமிழ் மெல்லினம், இடையினம் மற்றும் வல்லினத்தை ஒரு சேர இணைத்த பெயராக அமைந்துள்ளது. முருகனை வழிபடும் வழக்கம் பழங்காலம் தொட்டே இருக்கிறது. அதுவரை வழிபடும் மதத்திற்கு கௌமாரம் என்றும் இருந்தது. தமிழர்களுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பானது நெடுங்கால பிணைப்பு ஆகும். தமிழர்கள் எங்கு செல்கிறார்களோ அங்கெல்லாம் முருகனை மறவாமல் கொண்டு சேர்ப்பர். அவ்வாறு இன்று தமிழகம், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளில் முருக வழிபாட்டை தொடர்கின்றனர். அன்னை பார்வதி தேவியின் ஒரு அவதாரத்தில் மலைகளின் அரசனான இமவான் மன்னனின் மகளாய் பிறந்தார். அவர் மீண்டும் சிவனை அடைவதற்கு கடும் தவம் புரிந்தார். அவருடைய தவத்தினால் சிவன் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆகவே பார்வதியை மணந்து அவருடன் அழைத்துச் சென்றார். அவர்கள் இருவரும் கந்தமாதன பர்வதத்தில் தங்கினர். அங்கு சில நாட்கள் தங்களுடைய மன வாழ்வினை கழித்தார்கள். அதன்பின் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார். அப்போது பார்வதி அவருக்கு சேவை செய்வதையே தனது பக்தியாய் நினைத்து அவருக்கு அனைத்து சேவைகளையும் செய்தார். அந்த நேரத்தில் அசுரகுல அரசனான சூரபத்மன் மற்றும் அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்து கைது செய்தார். வானுலகம் வெறிச்சோடி இருந்தது. 3 உலகிலும் பேய்களின் ஆட்சி நடந்தது. அரக்கர்களின் சிறையில் தள்ளப்பட்ட தேவர்களை கொடுமை செய்தனர். அந்த துயரங்களுக்கு உள்ளான சமயத்தில் பார்வதியின் முந்தைய அவதாரமான சதியின் தந்தை தட்சன் யாகம் நடத்தினார். அதற்கு பார்வதியை அழைத்தார். ஆனால் சிவபெருமானை அழைக்கவில்லை. இறுதியாக தேவர்கள் நொந்து போய் பிரம்மன் மற்றும் திருமாலிடம் தோன்றி தங்கள் பிரச்சனைகளை கூறி நீங்கள் தலையிட்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேண்டினர். அசுரர்களுக்கு கிடைத்த அற்புத வரத்தின் காரணமாக அவர்களை சிவபெருமானின் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் அளிக்க முடியாது என்று அவர்களிடம் பரிந்துரைத்தனர். ஆதலால் சிவபெருமானும் பார்வதி அம்மையும் ஒரு குழந்தையை பெற வேண்டும். மன்மதனை எரித்த 6 தீப்பொறிகள் சரவண பொய்கைக்கு அக்னி பகவானால் கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு அந்த 6 தீப்பொறிகளும் அழகிய 6 குழந்தைகளாக வடிவம் பெற்றிருந்தனர். அந்த 6 குழந்தைகளும் 6 கார்த்திகை பெண்களின் பராமரிப்பில் வளர்க்கப்பட்டனர். அத்தகைய முருகப்பெருமான் பக்தர்களால் சண்முகன், முருகன், சுப்பிரமணியன், கந்தன், கார்த்திகேயன் மற்றும் இன்னும் பல பெயர்கள் அழைக்கப்படுகின்றார். அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு தனது சக்திகளை உள்ளடக்கிய வேல் ஒன்றை பரிசாக வழங்கினார். அந்த வேலை கொண்டு முருகன் சூரபத்மனுடன் போரிட சென்றார். போரில் சூரபத்மன் 2ஆக பிளக்கப்பட்டார். பிறகு அசுரனான சூரபத்மன் முருகனிடம், இறைவா, நான் உங்களுடனே இருக்க விரும்புகிறேன் என்று வேண்டியதால் ஒரு பாகத்தை சேவலாகவும் ஒரு பாகத்தை மயிலாகவும் மாற்றினார். அதில் சேவல் முருகப்பெருமானின் கொடியிலும் மயிலானது அந்த இறைவனின் ஊர்தியாகவும் மாறியன. இவ்வாறு பல பெருமைகளை முருகப்பெருமான் தன்னகத்தே கொண்டுள்ளார். தமிழர்கள் நெஞ்சில் நீங்காத புகழை பெற்றுள்ளார். அத்துடைய பக்தர்களால் பல கோயில்களை பெற்று அந்த கோயில்களிலிருந்து தன் மக்களுக்கு அருள்பாலிக்கிறார். வீடியோ sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMote e-shopping இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற, போய் செக் பண்ணி பாருங்கள்.